வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் 1/2 கப் நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அரிசி மாவு வேணும். அப்புறம் காரத்துக்கு அந்த மிளகாத்தூள், அப்புறம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். அப்புறம் நெய் கொஞ்சம் 2 ஸ்பூன். இப்போது இதை கடலை மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதை போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், நெய் கொஞ்சம் கிறிஸ்பாக வரதுக்கு விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டுக்கோங்க. இதை எல்லாம் நல்லா பிசையணும். நீங்கள் இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். நிறைய தண்ணி விட்டுற வேண்டாம். பிசைஞ்சு அந்த பதம் என்னன்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே ஸ்டவ்வில் ஒரு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போது இது எண்ணெய் அடுப்பில் காஞ்சிட்டு, இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஸ்டவ் ஏற்றி விட வேண்டாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. இல்லாட்டி ரொம்ப உங்களுக்கு பொரிஞ்சிடும். இது உடனே திருப்பி போட வேண்டாம். கொஞ்சம் ஒட்டி இருந்தாலும் அந்த எண்ணெயில் போட போட கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெயில் விட்டு இப்போ எடுத்துருக்கேன். இப்போ பக்கோடா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ.